ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட ஃபுல் டே ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 மணி. இப்போ 10 மணிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து தமிழ் ஓல்டு புக் இருக்குங்களே, ஓல்டு புக் வந்து நம்ம மறுபடியும் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓல்டு புக் வந்து எடுத்துட்டேன். இப்போ ஓல்டு புக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா. இந்த கண்டென்ட்லாம் வந்துட்டு எங்கே தேடி எங்கே எடுத்தாங்கன்னே தெரியல. இத்தனை கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா. இத்தனை கண்டென்ட் நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேவா. இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் நியூ புக் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஓல்டு புக்கையும் நம்ம கவர் பண்ணியே ஆகணும் இல்லைங்களா. அதனால் பாருங்கள், முக்கியமாக எது படிக்கணுமோ அதெல்லாம் வந்து நான் வந்து டிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 10th புக்கில் இதில் மட்டும் முக்கியமாக படித்தா போதும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி, ஓகே இது மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படிங்கிறதுக்காக சிலபஸ்லேருந்து எடுத்து சிலபஸில் எது எது கவர் ஆகிட்டு இருக்கோ இந்த 10th இந்த ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் எது கவர் ஆகுதோ அது மட்டும் நான் படிச்சுட்ருக்கேன். இப்போ மேற்கோள்லாம் என்னென்னு தெரியுமா, அடுத்த பாராட்டவங்கன்னா தான் மேற்கோள்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா. இப்போ சிலபஸில் கவர் ஆக மட்டும்தான் நான் வந்து 10th இதில் நான் படிச்சுட்ருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம பக்கத்துலேயே எழுதி வச்சுக்குவேன். இப்போ நான் வந்துட்டு எதை கரெக்டாக படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய நம்ம எழுதி வச்சிடணும். எழுதி வச்சா மட்டும்தான் இருக்கிறதும் சரி இல்லாத எழுதி வச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் பல இது இருக்கும். அந்த பல இதையும் நம்ம படித்து வச்சிடறோம். அதுக்காக வந்து நான் எழுதி வச்சிருவேன் சரிங்களா. இப்போ வந்து நம்ம குறிக்கும்போது கசகசன்னு குறிக்கக்கூடாது. கரெக்டாக இதுனா இது நான் குறிச்சிருக்கும்போது அந்த மாதிரி கரெக்டாக குறித்து வைக்கணும் இல்லைங்களா. இப்போ நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் குறித்து எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோ கொஞ்சம் மட்டும் டீட்டெயிலாக குறித்து வச்சோம்னா அது போதும், நமக்கு அது வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சோன்னா போதும். இந்த தமிழ் வந்து ஏன் முக்கால்வாசி வந்து நான் தமிழே வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, நம்ம தமிழ் தான் அதிகமாக படிக்கணும். அதனால் தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன். இப்போ 10th புக் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோமா, படித்து முடிச்சு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் இல்லையா. நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து டெஸ்ட் கொஸ்டின் அதிகமாக வச்சுருப்பேன். அந்த டெஸ்ட் கொஸ்டின் தான் வந்து நான் வந்து மேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ 10th படிச்சேன்னா இப்போ வந்து நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், அவ்வளோதான். இந்த கொஸ்டின் எடுப்பேன், எடுத்து முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு அந்த கொஸ்டின் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ அதில் நான் எவ்வளோ மார்க் வந்தாலும் சரி, ஏன் நீங்கள் படிச்சிட்டே இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சுட்டே இருந்தாலும் சரி, நீங்கள் 100க்கு ஒரு 10 எடுத்தாலும் சரி, அந்த 10 மார்க் நீங்கள் படிச்சேன்னு எடுத்திருப்பீங்க, அதுவே சந்தோஷம் தான் சரிங்களா. அந்த 10லேருந்து எப்படி அந்த 90 போச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த 10லேருந்து நம்ம ஒரு 90க்கு மேலே நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும் சரிங்களா. இப்போ நீங்கள் 10 மார்க் எடுத்துட்டோம், இப்போ 2 மார்க் எடுத்துட்டோம்னா கவலைப்படவே படாதீங்க சரிங்களா. நீங்கள் 10 மார்க் எடுத்தாலும் சரி, 100க்கு 100 எடுத்தாலும் சரி சரிங்களா, நீங்கள் என்ன தான் மார்க் எடுத்தாலும் நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் சரிங்களா. அதனால் யாரும் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இப்போ வந்து தமிழ் ஃபுல்லாக முடிஞ்சுதா, அப்புறம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மணி வந்து 1 மணி ஆயிடுச்சு. இந்த 2 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப நாளாக நான் பார்க்காம வச்சுருந்தேன். அதனால் என்ன பண்ணது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்களா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படிக்கிறத விட மந்த்லி வைஸ் வந்து இவங்க வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நான் படிச்சிருக்கிறப்ப என்னென்னா, இப்போ வந்து அவங்க வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்துட்டு நோபல் பிரைஸ் என்ன, திட்டம் என்ன, தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க சரிங்களா. அப்படி நம்ம படிக்கிறப்ப நமக்கு வந்து படிக்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது வந்து நமக்கு வந்து இனிமேல் அது கஷ்டமே கிடையாது சரிங்களா. ஈஸியாக படிச்சுட்டு நம்ம அதுலேருந்து மார்க் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக படிக்கிறத விட விட்டு விட்டாக படிக்கிறத விட ஒரே மட்டமாக படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது படிக்கிறது ரொம்பவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸி ஓகேவா. அது எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ட்விஸ்ட் வச்சு கேட்டாலும் சரி, நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக அடிக்க முடியும். அதுக்கு வந்து நான் கேரண்டி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து அப்படி இருக்குது. அதனால் இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், இப்போ வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னால் வந்து அதை பாஸ் ஆகணும், இல்லை வந்து என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க அப்படி யோசிக்காதீங்க. நம்ம வந்து படிக்க முடியும் ஓகேவா. அப்புறம் பாருங்கள், மணி பார்த்துட்டே வச்சுக்கலாம், மணி 3 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேக்ஸ் பார்க்கணும்ல, நான் வந்து 3 நாளைக்கு 3 சப்ஜெக்ட் கவர் ஆகணும். அதனால் வந்து மேக்ஸ் பார்க்கணும். மேக்ஸில் தனி வட்டி இருக்குங்களா, இந்த தனி வட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 7th 3rd டைம் இருக்குங்களா, அதுதான் கவர் ஆகிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் முடிக்கணும். அதுக்காக வந்து தனி வட்டி புக்கு எடுத்துட்டேன். நீங்கள் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து புக் வைஸ் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்க புக் வைஸ் சம் மட்டும்தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும்தான் ட்விஸ்ட்டு வைப்பாங்க சரிங்களா. அதை வந்து நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டு இப்போ சம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இப்போ ஏன் அப்படின்னா நீங்கள் நீங்கள் புக் 2 விதமாக பார்க்கும்போது நமக்கு வந்து மனசில் நிற்கும். ஸ்கூல் புக் செம்ம போட தெரியலனா மேக்ஸிமம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சில இதை நீங்கள் வந்துட்டு அது வந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. சில சம்ஸ் தான் சொல்கிறேன், புரிகிற சம்மெல்லாம் போட்டு பார்க்கணும், புரியாத சம் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவாங்க. அந்த காப்பி பேஸ்ட் சம்மை நம்ம அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து எந்த ஒரு இதுவும் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஜிகே இருக்குங்களே, இந்த டேஃப் ஜிகே புக்கு ரிவ்யூ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்.
அதை வந்து நம்ம வந்து அதே டீயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ வந்து சயின்ஸ் படிக்கலாம். சயின்ஸ் வந்துட்டு சரி சயின்ஸ் தான் வந்துட்டு ஸ்கூல் புக் வச்சு படிச்சிட்டோம். சரி இந்த டேப்ல புக்கில் சயின்ஸ் நான் பார்க்கவே இல்லை. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக ஜிகேலாம் பார்த்துருக்கேன். சரி நம்ம டேப் இது சயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சயின்ஸுக்காக வந்து நான் சயின்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா. இதுதான் வந்து எனக்கு ஃபுல் டே விளாக் பண்ணுவேன் சரிங்களா. ஃபுல் டே தான் நான் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள் எப்படி நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு மறக்குதா அப்படி என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லட்டுமா, மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் உண்மை. இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் எடுத்து நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். அப்படி இருக்கவே கூடாது. ஒரு விஷயம் எடுக்கிறீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து சயின்ஸ் புக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அணுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த அணுங்கிற டாப்பிக்கில் என்ன தான் கொடுத்துருக்காங்க, ஓகே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா ஈஸி ஓகேவா. நீங்கள் அது வந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு மண்டையில் நிற்கவே நிற்காது. ஒரு 3 நாளுக்கு தான் பண்ணிக்கும். மேக்ஸிமம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் எடுங்க படிங்க. 3 நாள் இருக்குங்களே, 3 நாள் கழித்து திருப்பி எடுத்து படித்து பாருங்களேன். ரிவிஷன் பண்ணாமல் படித்து இருங்களேன், உங்களால் வந்துட்டு அது மறுபடியும் படிக்கிறது புதுசாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 3 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இப்போ புதுசாக படித்தாலும் அது 3 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் ரிவிஷன் பார்க்கணும். ரிவிஷன் பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஏன்னா நம்ம படிக்கிறதுக்குன்னு ஏகப்பட்டது இருக்குது சரிங்களா. தமிழே கடலாட்டு இருக்குது. ஜிகே வந்து அதுக்கு மேலே இருக்குது. மேக்ஸு தலைவலியாக இருக்குது. மொத்தத்தில் நம்ம வந்து கரெக்டாக படித்தாகணும். மொத்தத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் படிப்பேன்டா, நான் படித்து வேலை வாங்கிட்டு தான் நான் போவேன். அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, யார் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எவனாக இருந்தாலும் சரி சரிங்களா. நான் வேலை வாங்கிட்டு தான் வருவேன். நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காத, நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு ஒரு தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஜாப் வந்து வாங்குறது ஈஸி. மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சு படித்தோம்னா எல்லாமே ஈஸி தான் சரிங்களா. இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நாளுக்கு தான் மண்டையில் நிற்கும். சில நாள் நம்ம மண்டையில் நிற்கவே நிற்காது. நம்ம வந்து மண்டையை போட்டு பிச்சுக்குவோம். மண்டையை பிச்சோம்னா என்ன பண்ணுவோம், நமக்கு அது இந்த வந்து மண்டையில் ஏற மாட்டேங்குது. மனப்பாடம் பண்ணி திணிக்கும் போது நமக்கு என்ன ஆகும், எல்லாமே மறந்தான் போகும் ஓகேவா. மனப்பாடம் பண்ணாதீங்க, கரெக்டாக ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா. அப்படி உங்களுக்கு மறந்து போகுதா, எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மறக்கவே மறக்காது. இப்போ நான் வந்து எழுதி பார்த்துட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா மறக்கவும் மறக்காது ஓகேங்களா. இப்போவும் நான் சொல்கிறேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பாதி பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி சரிங்களா, ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எது கொடுத்தாலும் நான் படிப்பேன். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன். அது என்னால் முடியும். தப்போ கரெக்டோ என்னால் நான் அட்டன் பண்ணுவேன். எனக்கு அது மார்க் குறைஞ்சாலும் சரி, என்னால் முடியும். நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஜாப்பை நான் வாங்காமல் போகவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ. உங்களால் மட்டும்தான் முடியும்னு நினைங்க. நீங்கள் அப்படி நினச்சா மட்டும்தான் அது தமிழாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும், ஜிகேவாக இருந்தாலும் சரி, உங்களால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜாப் வாங்கிட்டு போக முடியும் ஓகேங்களா. இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுசாக படிக்கிறவங்களாம் இந்த குரூப் 2 இல்லைனாலும் அடுத்த குரூப் 4ல் நான் வேலை வாங்கி ஆகணும்னு மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுட்டு படிங்க. உங்களால் வந்து கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், உங்களால் அதை வேலை வாங்கவே முடியும் ஓகேங்களா. மனப்பாடம் பண்ணாதீங்க, ஒன்றா எழுதி பாருங்கள். இல்லை அப்படின்னா அதை வந்து 3 டேஸ் ஒருசி ரிவைஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சொல்கிறேன், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. நம்ம சேனலை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனில் ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா. நம்ம சேனலில் வந்துட்டு இதே மாதிரி நிறைய ஸ்டடி டிப்ஸு, மோட்டிவேஷன் டிப்ஸ்லாம் டெய்லியுமே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஏன் அப்படின்னா நம்மளை மாதிரி படிக்கிறவங்க, செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்துட்டுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க உடச்சி வரணும். ஏன்னா தனிமையில் வந்து படித்தோம்னா நமக்கு வந்து எத்தனையோ ஒரு டிப்ரெஷன் வரும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு நிறைய பேர் எதுவும் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ என்னடா பண்ணுறது, தனியாக இருக்குமே அப்படிங்கன்னு யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணி சரி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே இவங்க இருக்காங்க, நமக்கு இவங்க இருக்காங்க, ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னா நம்மள மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு ஒரு தெம்பு வரும். அதனால் வந்து நான் சேனல் மேக் பண்ணிட்டேன் சரிங்களா. இந்த சேனலை பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா. யாரோ ஒருத்தர் தனிமையாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்படாதீங்க. நீங்கள் தான் ஹீரோ. நம்ம படிக்கிறோம், நம்ம படித்து நம்ம வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். அது யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வேலை வாங்கிடுவேன்டா, அது பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, நான் வேலை வாங்குவேன். நான் வந்து நான் வேலை வாங்கிட்டு போயிடுவேன். நான் வேலை வாங்கிட்டு தான் நான் நிற்பேன் சரியா. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நீங்கள் எதுவும் பேசாதீங்க. அமைதியாக இருங்க. நம்ம படிக்கிறவங்களாம் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணணும். சில விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து அது வந்து இப்படி சொல்லிட்டானே அப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவே இருக்காதீங்க சரிங்களா. நாம் வந்து நம்ம என்ன வந்துட்டோம்,
ஜாப் வாங்குகிறோம். ஜாப் வாங்கிட்டு நம்மளோட வேலை என்னமோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஒண்ணே ஒன்று, நமக்கு யார் கெட்டது பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, சரிங்களா? நீங்கள் வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து வருங்காலத்துல வந்து அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் டிஎன்பிஎஸ்சி செல்ஃபாக படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.